செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சமூக வலைதள பதிவுகள், புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான வழக்கறிஞர்களின் கருத்துகள் மற்றும் இளநிலை கால்நடை மருத்துவ அறிவியல் பட்டப்படிப்பிற்கான கலந்தாய்வு குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் வழங்கும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சமூக வலைதள பதிவுகள். விவசாயிகள் நலனுக்காகவும் வேளாண் துறை வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பாடுபட உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை மத்திய பிரதேச ஆளுநர் திரு மங்குபாய் பட்டேல் இன்று தில்லியில் சந்தித்து பேசினார். செஷல்ஸ் நாட்டின் துணை அதிபர் திரு அகமது ஆஃபிப் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே மற்றும் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜுக்நாத் ஆகியோரும் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்புவோர் காத்திருக்காமல் NOTTO.MOHFW.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. மும்பை விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 19 கோடி ரூபாய் மதிப்புடைய 32.79 கிலோ தங்கத்தை சுங்கத்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இச்சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முக்கியமான அம்சங்கள் குறித்து வழக்கறிஞர் திரு வசந்தகுமார் தெரிவிக்கையில், குற்றவியல் சட்டங்களான ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇசி ஆகியவைகளை மறுசீரமைக்கும் 3 புதிய மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்திய குற்றவியல் சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நியாய சம்ஹிதா, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா, இந்திய சாட்சிகள் சட்டத்திற்கு பதிலாக பாரதிய சாட்சி அநீதியம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள்: ஐபிசி சட்டத்தில் 22 பிரிவுகள் நீக்கப்பட்டுள்ளன. 175 பிரிவுகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 9 புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சிஆர்பிசி சட்டத்தில் 107 பிரிவுகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 9 பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. ஐஇசி சட்டத்தில் 23 பிரிவுகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 1 பிரிவு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. புதிய மசோதாக்களின்படி ஒரு வழக்கில் புகார் முதல் தீர்ப்பு வரை அனைத்தும் டிஜிட்டல் பதிவு செய்யப்பட வேண்டும். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் சம்பவ இடத்தில் தடயவியல் ஆய்வு கட்டாயம் செய்யப்பட வேண்டும். வழக்கில் விசாரணை முடிந்த பிறகு 30 நாட்களில் தீர்ப்பு வழங்க வேண்டும் மற்றும் தீர்ப்பு வெளியான 7 நாட்களில் ஆன்லைன் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். மேலும் இதன் மூலம் தற்போது நடைமுறையில் இருக்கும் தேச துரோக சட்டம் திரும்ப பெறப்படும். தேச துரோக சட்டத்தின் மூலம் ஒருவருக்கு 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் புதிய மசோதாக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. கூட்டாக சேர்ந்து கொலை செய்யும் குற்றத்திற்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக மரண தண்டனையும் விதிக்கப்படும். சிறாரை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட சிறாரின் அடையாளத்தை வெளிப்படுத்துவோருக்கு மிக கடுமையான தண்டனை விதிக்கப்படும். மேலும் புதிய மசோதாக்களின்படி ஒரு வழக்கில் போலீசார் 90 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். நீதிமன்றம் விரும்பினால் கூடுதலாக 90 நாட்கள் அவகாசம் வழங்கலாம். இதன்படி 180 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது கட்டாயமாகும். தற்போதைய சட்ட விதிகளின்படி போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த அரசின் அனுமதியை பெற வேண்டும். புதிய மசோதாக்களின்படி 120 நாட்களுக்குள் அரசு முடிவெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அனுமதி வழங்கியதாகவே கருதப்படும். பல்வேறு மாநிலங்களில் செயல்படும் ரவுடி கும்பல்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். செல்போன் பறிப்பு உள்ளிட்ட சிறிய குற்றங்களும் கிரிமினல் வழக்காக கருதப்படும். அப்பாவி மக்கள் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்வதாக புகார்கள் எழுகின்றன. இதை தடுக்க குற்றம் சாட்டப்பட்டவரின் வீடுகளில் இருந்து பறிமுதல் செய்யப்படும் பொருட்களை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்பன போன்ற வரவேற்கத்தக்க முக்கிய மாற்றங்கள் இதில் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டங்களில் மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கூடுதல் தண்டனை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் ஸ்மிருதி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். அவர் பேசும்போது, கடந்த 150 வருஷத்துக்கு மேலாக அமலில் இருக்கும் இந்த 3 முக்கிய கிரிமினல் சட்டங்கள் இப்போ மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 முக்கிய சட்டங்கள் என்னன்னு சொல்லணும்னா, ஐபிசின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மற்றும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டம்,
குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம். இப்போ இந்த 3 முக்கிய சட்டங்களும் பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய சாக்ஷ்ய மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு பெயர் மாற்றங்களோட புதிய சட்டங்களோட வந்திருக்கு. இந்த மாற்றங்கள் முக்கியமா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, பழைய குற்றவியல் சட்டங்கள்ல ஒரு சில தண்டனைகள் அதிகமாக கொடுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்தது. அதாவது இப்போ பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்ச மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு போதுமானதா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த புதிய சட்டத்து அதிகபட்ச தண்டனைகள் எல்லாமே இருக்கு. இப்போ புதிய குற்றங்கள் நடக்குது இந்த காலத்தில், அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம் புதிய சட்டத்திற்கு உள்ள கொண்டு வந்திருக்கு. முக்கியமாக கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஃப்ஐஆர் பதிவு செய்த இப்போ எஃப்ஐஆரை ஒருத்தவங்க பதிவு செஞ்சாங்கன்னா விசாரணை மற்றும் விசாரணைக்கான கட்டாய கால வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதாவது விசாரணை முடிஞ்சு 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. புகார் அளித்தா 3 நாட்களுக்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். இப்போ அடுத்தது மரண தண்டனை குறித்து பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை கைதிகள் மட்டுமே கருணை மனு தாக்கல் செய்ய முடியும். பெண்களுக்கு தொடர்பான வன்கொடுமைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக அதிகபட்ச தண்டனைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நடக்கிற டிஜிட்டலைஸ்ட் ஏரா, இணைய வழி வழக்கு விசாரணை, அதை பற்றி பேசியிருக்காங்க. இணைய வழி வழக்கு விசாரணைக்கு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ட்ரையல்ஸ் த்ரூ எலக்ட்ரானிக் மோட் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதற்கான எவிடன்ஸையும் இணைய வழி மூலமாகவே ஆய்வு செய்யலாம். டிஜிட்டல் ஆதாரங்கள் கூட சான்றாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இளநிலை கால்நடை மருத்துவ அறிவியல் பட்டப்படிப்பிற்கு வரும் ஜூலை மாதம் 2ஆம் வாரம் கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் KN செல்வகுமார் தெரிவித்தார். அவர் பேசும்போது, 2024-25 ஆண்டுக்கான இளநிலை பட்டப்படிப்புகளான BVS and AH என்று சொல்லப்படும் கால்நடை மருத்துவம் மற்றும் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி ஆகிய 4 இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு கடந்த வாரத்திலிருந்து விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வரவேற்கப்பட்டு வருகின்றன. இந்த மாதம் 21ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இதுவரை கிட்டத்தட்ட 7500 அப்ளிகேஷன் வந்திருக்கு பிவிஎஸ்சிக்கும் பிடெக்குக்கும். இந்த முறை மாணவர்கள்லாம் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில், அதாவது பயாலஜியில் 100 மதிப்பெண்களும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் 50-50 மொத்தம் 200 மார்க்கு கட் ஆஃப் எடுத்து அதிலிருந்து +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த வருடம் BVS and AHக்கு மொத்தமாக 660 இடங்கள், அதில் கிட்டத்தட்ட 600 இடங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, 60 இடங்கள் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா பிரதிநிதித்துவத்துக்கு போயிடும். இந்த வருஷம் தேனி கல்லூரியிலே, உடுமலைப்பேட்டை கல்லூரியிலாம் 80 சீட் ஆக்கியிருக்கிறோம். 60 சீட் அதிகமாக இருக்கு. இது எல்லாமே VCI வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒப்புதல் பேர் தான் அந்த அட்மிஷன் நடைபெறும். சீட் நம்பரும் அவங்க வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்றது தான். ஸோ இந்த வருஷம் மொத்தமாக BVS and AHக்கு 660 இடங்களும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு 40 இடங்கள், பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு 40 இடங்கள், பிடெக் டைரி டெக்னாலஜி 20 இடங்கள் ஆக டெக்னாலஜி கோர்ஸ்க்கு 100 இடங்களும், BVS and AHக்கு 660 இடங்களும் நிரப்பப்பட உள்ளது. கவுன்சிலிங் ஜூலை 2வது வாரத்தில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டான தேதி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.